கேரள திரையுலகில் ஒரு பெரிய பூகம்பம் வெடித்து பிரளயம் உண்டாகியுள்ள நேரத்தில் தமிழ் சினிமா உலகம் எப்படி என்று கேட்டதற்கு வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நடிகை ரேகா நாயர் மனம் திறந்து கூறிய வார்த்தைகள்தான் இவை. இது குறித்தான ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. ஹேமா கமிட்டி அப்படின்னு கேரள திரையுலகில் நடிகைகளுக்கு இழைக்கப்படும் பாலியல் குற்றங்கள் குறித்து சர்ச்சை எழுந்து ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே ராஜினாமா செய்து அதிர்ச்சி தந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் மட்டும் என்ன வாழுது? அதே பாலியல் சுரண்டல் தான். படுத்தாதான் வாய்ப்பு. இது எழுதப்படாத சட்டம். இதுதான் சத்தியம். அப்பத்தான் சாத்தியம் அப்படின்னு போல்டா பேசும் நம்ம ரேகா நாயர் புட்டு புட்டு வைத்துள்ளார். அவர் கூறிய பேட்டியில், அனைத்து மொழி சினிமாவிலும் பாலியல் அத்துமீறல் உள்ளது. தமிழ் சினிமாவில் மட்டும் லட்சக்கணக்கில் உள்ளது. தமிழ் சினிமாவில் ஏதேனும் ஒரே ஒரு அறிக்கை வெளிவந்தால் போதும், அவ்வளவுதான். குறைந்தது 500 பேருக்கும் மேல் சிக்குவார்கள் என்று ரேகா நாயர் ஒரே போட்டாரே பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்பார்கள். அதற்கு சம்மதிக்காதவர்கள் சினிமாவை விட்டு சென்றவர்கள். ஒன்றா இரண்டா சொல்லு, லட்சக்கணக்கில் இருக்கிறது. நான் வெளியில் சொன்னால் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன், டாப் ஹீரோயின் எல்லாம் இதில் அடக்கம். தமிழ் சினிமாவில் ஓப்பனாக பேச மாட்டார்கள். ஏனெனில் பூனைக்கு மணிய யார் கட்டுறது அப்படின்னு அனைவரும் வாய்ப்பு கிடைக்காது என்று வாய்மூடி அமைதியாக இருக்கிறார்கள். உச்சத்தில் இருந்த ஒரு மலையாள நடிகை ஒருவரின் வீடு இடிக்கப்பட்டு தமிழ்நாட்டை விட்டு ஓடிய சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. நல்ல திறமையான நடிகைகள் இல்லையா என்ன? தமிழில் சொந்த குரலில் பேசி நடிக்கக்கூடிய அழகான நடிகைகள் பலர் உள்ளனர். ஆனால் படுக்க அவர்கள் தயாராக இல்லை. அதனால் அவர்களுக்கு வாய்ப்பும் இல்லை. படுக்க வந்தால்தான் வாய்ப்பு, இல்லை என்றால் அப்படியே போய்விடு என்று கூறுகிறது தமிழ் திரை உலகம். விஷால் செருப்பால் அடியுங்கள் என்று கூறியிருக்கிறாரே, அது சரியா என்று கேட்டதற்கு நானே ஒரு சிலரை செருப்பால் அடித்திருக்கிறேன் என்று கூறி மேலும் ஒரு பூகம்பத்தை கிளப்பினார் அவர். மேலும் தனி மனித ஒழுக்கம் இருக்க வேண்டும். முதலில் ஒரு பிரச்சனைக்கு முன் வந்து களை எடுக்க யார் இருக்கிறார்கள்? அதாவது ஆண் நடிகர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒரு பெண் சினிமாவில் வர வேண்டுமானால் துறையில் உள்ள ஆண்களுக்கு இரையாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். ஒரு முறை நான் ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு சென்று வந்தபோது என்னுடன் வந்த துணை நடிகைகளை சிலர் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதை நான் கண்கூடாக பார்த்தேன் என்று கூறி வேதனைப்பட்டார். இன்று இது புதுசா நடக்குதா என்றால் அதுதான் இல்லை. தொன்று தொட்டு சினிமா தொடங்கியது முதல் இன்று வரை நடக்கிறது. அந்த கால நடிகைகளும் சிக்கி உள்ளனர். என்ன இப்போ தைரியமா வெளியே வந்து சொல்றாங்க? அப்ப எல்லாரும் பயந்து அமைதியா இருந்துட்டாங்க. இனியும் தொடருமானா நிச்சயம் சத்தியமாக இது தொடரும். தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே பாலியல் சுரண்டல்கள் தவிர்க்கப்படும். நோ வே என்று கூறி முடித்தார் ரேகா நாயர்.